ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம புது கல் கிரைண்டர் வாங்கியிருக்கோம். இந்த கல் கிரைண்டரை நம்ம எப்படி சீசனிங் பண்ணி நம்ம மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கல் கிரைண்டர் ஓல்டு டைப் கிரைண்டர் தான். ஆனால் நமக்கு இந்த கிரைண்டர் தான் நல்லா லைஃப் கொடுக்கும். அதே சமயம் டக்குன்னு நமக்கு சீக்கிரமே எவ்வளோ மாவு போட்டாலும் ஈஸியாக அரைச்சிடலாம். இந்த கிரைண்டரை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே யூஸ் பண்ண முடியாது. இதை 1 டைம் 2 டைம் சீசனிங் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா லட்சுமி டியூலக்ஸ் கம்பெனி கிரைண்டர். இந்த கிரைண்டரில் 100% காப்பர் மோட்டர் தான் கொடுத்துருக்கோம். அதனால் நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிரைண்டருக்கு எந்த விதமான ப்ரமோஷனும் கிடையாது. கிரைண்டர்லே பெஸ்ட்டான கம்பெனி எது அப்படின்னு கடையில் கேட்டதுக்கு, கடையில் உங்களுக்கு லட்சுமி தான் பெஸ்ட்டான கம்பெனி, 100% காப்பர் மோட்டர் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் லட்சுமி பிராண்டட் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். கிரைண்டர் வாங்கும் போது நான் இதுலையே காப்பர் மோட்டர் செலக்ட் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா, மற்ற அலுமினியம் மோட்டர் இதெல்லாம் போட்டு வாங்கினோன்னா கொஞ்சம் நாளில் நமக்கு ஃபால்ட் ஆயிரும். காப்பர் மோட்டர் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா லைஃப் கிடைக்கும். சீக்கிரமே நமக்கு ஃபால்ட், எந்த விதமான ஃபால்ட்டும் வராது. அதனால நீங்கள் கிரைண்டர் வாங்கும் போது இது மாதிரி காப்பர் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நமக்கு கிரைண்டரில் எப்படி காப்பர் மோட்டர் அலுமினியம் மோட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, கிரைண்டரில் ரேட்டுமே நல்லா வித்தியாசம் வரும். நம்ம கடைக்காரங்கள்ட்ட கேட்டாவே அவங்களே சொல்லுவாங்க. இந்த கிரைண்டர் ஃபுல்லாகவே சில்வர் பாடி கொடுத்துருக்கு. இது நல்லா ஹைட்டாகவே இருக்குது. இதுக்கு நம்ம எந்த விதமான ஸ்டாண்டும் வைக்க தேவையில்லை. நான் கிரைண்டர் வாங்க போகும்போது எனக்கு கடைக்காரன்னு சொன்ன டிப்ஸ் இது. நம்ம கிரைண்டர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே இந்த கல்லை இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வெறும் கிரைண்டரை ஓட்டி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு ஆர்வத்தில் டக்குன்னு நம்ம கல்லை ஃபிட் பண்ணிவிட்டு கிரைண்டரை ஓட்டி பார்த்துருவோம். அப்படி இந்த கிரைண்டரை நம்ம ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த குழவியை எடுத்து ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு நீங்கள் கிரைண்டரை ஓட்டி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படி இந்த கிரைண்டரை உடனே ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றி ஓட்டி பார்க்கலாம், இல்லைன்னா அரிசி மாவு ஏதாவது போட்டு ஓட்டி பார்க்கலாம். இப்போ இந்த கல்லை நம்ம ஸ்டாண்டில் எடுத்து வச்சிடலாம். கிரைண்டரில் அந்த குழிக்குள்ளே இது மாதிரி ஒரு பாஞ்ச் வச்சுருக்காங்க. இந்த குழவியும் கிரைண்டரும் சேர்ந்து இடிப்படாமல் இருக்கிறதுக்காக. இது மாதிரி கல் கிரைண்டர் வாங்கும் போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழவியை எடுத்து வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த குழவி கல் சின்னதாக செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நமக்கு மாவு ரொம்ப சீக்கிரமே அரைச்சிரும். இப்போ நம்ம குழவியை எடுத்து மேலே வச்சுட்டு பாருங்கள், நம்ம வெறும் கிரைண்டரை ஆன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், கிரைண்டர் நல்லாவே ஸ்பீடாக சுற்றுது. கிரைண்டரில் உள்ள பாருங்கள் நிறையவே மண்ணும் தூசியும் வருது. குட்டி குட்டி மண் துகள்கள், கற்கள், இது மாதிரி சிமெண்ட் கலரில் தூசி நிறையாவே வருது. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எந்த கலரில் மாறிடுச்சுன்னா அவ்வளோ அழுக்கு தூசி இருக்குது. இதை எத்தனை டைம் ஆனாலும் நமக்கு உடனே க்ளீன் ஆகாது. இப்போ குழவையும் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை அள்ளி எடுத்துட்டு ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா வெள்ளையாக வர்ற வரையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். புது கிரைண்டருங்கிறனால நம்ம ஒரு 4-5 டைமாவது தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு பவுல் போட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம அள்ளி எடுத்துக்கலாம். இத்தனை டைம் கழுவியுமே பாருங்கள் தண்ணி இந்த கலரில் தான் இருக்குது. தண்ணி எல்லாத்தையும் அள்ளி எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம அள்ளி எடுத்துட்டு இது மாதிரி ஒரு பான்ஸ் போட்டோ இல்லை துணி போட்டோ அந்த தண்ணியை சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் குழவியை ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் இந்த செயின் போடும்போது லூஸாகவே போட்டுக்கலாம். நம்ம போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எதில் போட்டால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ கிரைண்டரில் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கிரைண்டர் சீசனிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்ம அரிசி போட்டு ஆட்டிடக்கூடாது. சிலர் அரிசி ஊற வச்சு அரிசி போட்டு தான் ஆட்டுவாங்க. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கிரைண்டர் சீசனிங் பண்ண இது மாதிரி தவிடு போட்டு தான் நம்ம சீசனிங் பண்ணணும். கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லா பக்கமுமே இது மாதிரி இந்த தவிடை சேர்த்துடலாம். சுற்றி விட்டு எல்லா பக்கம் வர்ற மாதிரி தவிடை கொட்டிடலாம். இப்போ நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், கிரைண்டர் நல்லா ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிரைண்டர் பாருங்கள் நல்லாவே ஸ்பீடாகவே சுற்றுது. ஆனால் ஒரு சில கிரைண்டர் பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் மெதுவாக சுற்றும். அப்படி மெதுவாக சுற்றுச்சுன்னா இந்த கிரைண்டருக்கு பெல்ட்டு லூஸாக இருக்குது, பெல்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லே பெல்ட்டை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாயிடும். இப்போ தண்ணி பத்தலை, இப்போ நிறையவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த தவிடை வந்து தண்ணியாகவே வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் கிரைண்டர் போடுறனால இந்த கிரைண்டரோட குளவிகள் பார்த்திங்கன்னா நமக்கு குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு யூஸ் பண்ண வந்து நமக்கு சரியாயிடும். எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கைகளால் தள்ளி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து கிரைண்டர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த மண் துகள்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட்டி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வரும். 10லேருந்து 15 நிமிஷம் இது மாதிரி நல்லா ஆட்ட விட்டுறலாம். நம்ம ஆட்டும் போது இது மாதிரி கைகளை கொடுத்து நல்லா எல்லா பக்கமும் தள்ளி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் நல்லாவே ஆட்டிருச்சு. இப்போ கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த தவிடோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து வலிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொரு கிரைண்டர் 1 டைம் 2 டைம் போட்டு ஆட்டாலே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆனால் ஒவ்வொரு கிரைண்டர் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம 2, 3, 4, 5 தடவை ஆட்டினாலும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இது மாதிரி மண் துகள்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு 4-5 டைம் ஆட்டி எடுக்கும் போதுமே அந்த கருப்பாக மண் துகள்கள் வந்துச்சுன்னா நமக்கு சீசனிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை மறுபடியும் ஒரு 4-5 டைம் நல்லா ஆட்டி எடுத்துட்டோன்னா வந்து நமக்கு கிரைண்டர் சீசனிங் ஆகிடும். பாருங்கள் இதில் எவ்வளோ கருப்பான மண் துகள்கள் வந்து வந்திருக்குன்னு. சில கிரைண்டரில் இது மாதிரி தவிடு போட்டு ஒரு 3-4 டைம் அரைச்சிட்டு நம்ம அரிசி அரைச்சாலும் கூட அரிசி கருப்பாக தான் இருக்கும். இந்த கிரைண்டரில் ஒரு சில கிரைண்டரை வந்து நம்ம டக்குன்னு பழக்கிற முடியாது. அப்படி நம்ம பழக்க முடியாத கிரைண்டரை கூட நம்ம ஈஸியாக எப்படி சீசனிங் பண்ணலாம், இதை வலிச்சு எடுத்துட்டு இதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒரு 2-3 பொருள் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்தோன்னா சீசனிங் பண்ண கஷ்டமாக இருக்க கிரைண்டரை கூட இது மாதிரி கருப்பாக வந்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து சீசனிங் பண்ணிடலாம். சில கிரைண்டரில் இது மாதிரி 1 டைம் 2 டைம் தவிடு போட்டு அரைச்சாவே வந்து நல்லா சீசனிங் ஆகிடும். இப்போ அடுத்ததாக என்ன பொருள் போட்டு ஆட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தவிடை வலிச்சு எடுத்துகிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி கிரைண்டரை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நீங்கள் 2-3 டைம் தவிடு போட்டு ஆட்டி பாருங்கள். ஆட்டி உங்களுக்கு சீசனிங் ஆகலை, மறுபடி கருப்பாக வருது அப்படின்னா அடுத்ததாக இதில் போட்டு நம்ம ஆட்ட போகிறது ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி சேர்த்து இப்போ போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இதை ஆட்டி எடுத்து நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம். அதனால தான் வந்து ரேஷன் அரிசி ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம். இதே இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் நல்லா நெய்ஸாகிற வரையும் ஆட்ட விட்டுறலாம். நிறையாவே தண்ணி சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து லூஸாக ஆட்டி எடுத்தால் தான் நமக்கு புது கிரைண்டருங்கிறனால எல்லா பக்கமும் நல்லா ஓடி எல்லா பக்கத்துலையும் உள்ள இந்த கருப்பு மண் துகள்கள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணும். அதுக்காக தான் வந்து நிறைய தண்ணி சேர்த்து ஆட்டுறது. இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆட்டிருச்சு. மாவு நைஸாகவே ஆட்டிருச்சு. இப்போ மாவு அள்ளிக்கலாம். பாருங்கள் 15 நிமிஷம் ஆட்ட விட்டுமே இப்போவுமே இந்த மாவு கலர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கருப்பாக தான் வந்து இந்த மாவோடைய கலர் இருக்குது. நமக்கு நல்லா வெள்ளையாக மாவு கிடைக்கல. அப்போ இந்த கிரைண்டர் வந்து நமக்கு இன்னுமே சீசனிங் ஆகலை. இன்னுமே மாவு வந்து கருப்பாக தான் வருது. இப்போ மாவு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துடலாம். வலிச்சு எடுத்துட்டு நம்ம கிரைண்டரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தவிடும் அரிசியும் போட்டு ஆட்டியுமே உங்களுக்கு கிரைண்டர் சீசனிங் ஆகலை, பழும்பு மண் துகள்கள் தூசி இதெல்லாம் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கிரைண்டர் இன்னுமுமே உங்களுக்கு சீசனிங் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா, 3ஆவதாக இந்த பொருளை சேர்த்து இப்போ கிரைண்டரை சீசனிங் பண்ணலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லுப்பு தாங்க. இப்போ கல்லுப்பை கிரைண்டரில் சேர்த்துட்டு இந்த கல்லுப்பை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கிரைண்டரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ட்ரையாக இருக்கும்போது தான் கிரைண்டரில் இந்த கல்லுப்பை சேர்க்கணும். கல்லுப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் இப்போ கல்லுப்பை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த கல்லுப்பு நைஸாக தூள் உப்பாக ஆகுற வரையும் கிரைண்டரை ஓட விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எதனால் இது மாதிரி கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைக்கிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் டஸ்ட்டு மண் துகள்கள் தூசிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதில் சுத்தமாக க்ளீன் ஆயிரும்.
இது மாதிரி கல்லுப்பு சேர்த்து அரைக்கிறனால கிரைண்டர் வந்து நல்லாவே சீசனிங் ஆகும். இப்போ கல்லுப்பு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிரைண்டரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில கிரைண்டர் வந்து சீசனிங் ஆகாமல் இருக்கும். நம்ம எத்தனை தடவை மாவாட்டினாலும் அதில் ஒரு மாதிரி கருப்பாக கழும்பு மாதிரி வரும். அப்படி வரக்கூடிய கிரைண்டரில் நீங்கள் இது மாதிரி கல்லுப்பு போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிரைண்டர் சூப்பராக சீசனிங் ஆகும். இப்போ கிரைண்டர் நல்லாவே சீசனிங் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் புது கிரைண்டர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மெத்தட்லாம் ஒன்றா ட்ரை பண்ணி நீங்கள் கிரைண்டரை சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்டர் சூப்பராக சீசனிங் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.